ஹாய் கைஸ், வெல்கம் லைஃப் ஆஃப் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் தேவாலயத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதோட டீட்டெயில்ஸ் வந்து போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ இந்த டீட்டெயில்ஸ் போடுறேன் உங்களுக்கு. இந்த இங்கேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. மலை ஏற அனுமதிக்கப்பட்ட நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா February to May மாதம் வரை தான். ஸோ இதை பற்றி அதுவும் பாருங்கள், மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், சித்திரை முதல் நாள், சித்ரா பௌர்ணமி இது வரைக்கும் தான். தென்கைலாயம் என்று தேவர்கள் முனிவர்கள் வாழும் இடம் என்றும், உமையமல் வேணும் இறைவன் திருநடம் ஆடிய அருளிய வெள்ளியம்பலம் என்றும் போற்றப்படுகிறது. ஸோ நான் உள்ள வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி கைஸ், மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம், போயிட்டுருக்கோம். நிறைய ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க இங்கே. பாருங்க, இதுதான் மலை ஏறுறதுக்கான அந்த பாதை. இதை வெள்ளையங்கிரியோட அடிவாரம் இருக்கும். அழகான ஓடை வேற போதுங்க, சூப்பராக இருக்கு லொக்கேஷனு. ஒரு மருத்துவமனைன்னு ஒன்று இருக்கு. சொல்லதான் ஆமாம், இது வரைக்கும் வரும். இதுதான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருக்கோயில். வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் போகிற மலைப்பாதை. இதான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருக்கோயில். பாருங்க நம்ம கோயில். பத்து வயதிற்கு மேற்பட்ட 60 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் மட்டுமே. டீடைல்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவை நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது February to May மாதம் வரை தான் மலை ஏற முடியுமா. கிரிமலை மூலவசனம் 5.4 கிலோமீட்டர் தூரங்க, 6000 அடி உயரம். உச்சியில் இயற்கையான தோரண வாயிலும் கோபுர வாயிலும் அமையப்பெற்ற ஒரு குகையில் சுயம்பங்களாக எழுந்தருளப்பட்டுள்ளது. அடிவாரம் கேட்போம். அண்ணா, இது வெறும் மே மாதம் வரைக்கும் தான் அலவுடாண்ணா? முடிஞ்சுங்களா? எப்போ ஆரம்பிக்கணும்? February ஆரம்பிக்குங்களா? சிவராத்திரி. அது என்ன இது இங்கிலீஷ் மாதத்தில்? மாசி பங்குனி சித்திரை 3 மாதம். மாசி பங்குனி சித்திரை, வைகாசி. வைகாசி ஒன்றுலாம் மூடிடுவாங்க. வைகாசி ஒன்று போயிடுவாங்க. சரி, அடுத்த வருஷம் தான் முயற்சி பண்ணணும். அமாவாசை மேலே போகலாங்களா? எல்லா மாதமும் அமாவாசையும் பௌர்ணமியும் போகலாம் நம்ம. ஓ, காலை 3 மணிக்கு இங்கே வந்து அனுமதி கேட்டு போகலாம். இல்லை, அது அனுமதி கொடுப்பாங்களா? கேட்டால் கொடுப்பாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க. கீழே பெரும் ஃபாரஸ்ட் இருப்பாங்க. அவங்க லெட்டர் எழுதி வாங்கிட்டு நீங்கள் போவாங்க, ஆள் போவாங்க. மொத்தமாக சேர்த்து 10 பேர் 15 பேர் 20 பேர் போகும்போது அனுப்புவோம். சரி, தனியாக விட மாட்டாங்க. குறைஞ்ச 3-4 பேர் வேணாலும் வரணும். ரைட், தேங்க்ஸ்ண்ணே. வெள்ளையங்கிரி மலை அங்கே தான் வந்து விசாரிச்சுட்டு வந்தோம். என்னென்னா வந்து நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாக்டாக எனக்கு சொல்லலை. ஏன்னா பர்வதமலை போயிட்டு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம் வெள்ளையங்கிரி மலை வரணும்னு சொல்லிட்டு, பட் அதுக்கான சூழ்நிலை அமையலை. பட் இன்றைக்கி வந்தோம். சரி, எப்போ அலோடு அப்படின்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா February மாதம் ஆரம்பிக்குது. அதாவது மாசின்னு சொல்கிறாங்க. மாசி, சித்திரை, வைகாசி, February ஆரம்பிச்சு அந்த மே மந்த்து முடிஞ்சிருது இந்த அனுமதி. இது தவிர்த்து என்னன்னா ஒரு 4-5 பேராக வரும்போது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அனுமதி வாங்கி நம்ம போகலாமா. எப்போ போகலாம் அப்படின்னா எல்லா மாதத்தோட அமாவாசையும் பௌர்ணமி அப்பயும் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க. அதையும் விசாரித்தேன். என்ன இருந்தாலும் வந்து அது அனுமதி கிடைக்குமான்றது 100% தெரியாது. நம்ம ஃபாரஸ்ட்டில் யார்கிட்ட லெட்டர் வாங்கிட்டோ இல்லை நம்ம யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு மூவ் பண்ணிட்டு வந்தால் நமக்கு அனுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா Feb to
மே வந்து நீங்கள் 100% வரலாம், வந்துட்டு நீங்கள் மலையேற்றம் தினமும் பண்ணலாம், 100% பண்ணலாம். இந்த மலையேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களும் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் தான் வந்து மலை ஏற முடியும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனுமதி கிடையாது. அது இல்லாமல் ஆஸ்துமா, இந்த ப்ரெஷர் லெவல் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம வரணும். ஏன்னா வந்து இப்போது 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். திண்டுக்கல்லை சேர்ந்து 12th படிக்கிற பையன் வந்து மலையேற்றிலிருந்து இறங்கும்போது உயிர் போயிடுச்சு. ஸோ ரொம்ப ரிஸ்க்கான மலைப்பாதை தான் இது. பர்வத மலையே நம்ம கஷ்டம் நினச்சோம், அதுவே இதை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸி. இது வந்து 5.4 கிலோமீட்டர் 6000 அடி உயரம். 5.4 கிலோமீட்டர் 6000 அடி உயரம். ஸோ வெள்ளையங்கிரி மலை வந்து நெக்ஸ்ட் இயர் நான் 100% நான் கண்டிப்பாக வருவேன். எங்கள் டீம் அதுக்கு ரெடியாக தான் இருக்கும். நாங்கள் அதுக்கான தகவல் சேகரிச்சுட்டே இருந்தோம், எங்களுக்கு கிடைக்கல. பட் இந்த வாட்டி 100% நான் வந்து அந்த நெக்ஸ்ட் டைம் அந்த 2026 வந்து நான் 100% வெள்ளையங்கிரி மலையை வந்து மேலே போயிட்டு இயற்கையாக அமையப்பெற்ற அந்த தோரண வாயிலையும் இயற்கையாக அமையப்பெற்ற அந்த சுயம்பு லிங்கங்களையும் தரிசிச்சுட்டு அந்த பிறவி பலன் அடையிறதுல எனக்கு ரொம்ப ஆனந்தம். ஸோ கீப் இன் டச் ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.